ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்குற நெக்ஸ்ட் வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட்டு 2 வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் 2 வீடியோஸில் 12th ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் செகண்ட் மிட்டம்கானதை போட்டிருப்பேன். 7th சாப்டரோடதை போட்டிருப்பேன். ஸோ அதில் உள்ளது எல்லா கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th சாப்டரோடதும் போட்டிருப்பேன். அதுவும் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th சாப்டரோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் கொஷின் 12th 5 மார்க்ஸ் செகண்ட் மிட்டமுக்கு எதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸு 9th சாப்டரோடது பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7, 8 போட்டிருக்கேன். 7, 8ஓடது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை ரெண்டுமே பார்த்துருங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 9th சாப்டரில் ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எதுன்னு பார்க்கலான்னா, explain J.J. Thomson experiment to determine the specific charge of electron. ஸோ E/m ஓட வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார் J.J. Thomson ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா. ஸோ அதை தான் நீங்கள் லாஸ்ட்டில் கண்டுபிடிப்பீங்க. ஸ்பெசிஃபிக் சார்ஜுங்கிறது என்னென்னா சார்ஜ் பர் யூனிட் மாஸ். ஸோ E/mங்கிறத கண்டுபிடிப்பீங்க. உங்களோட புக் பேக் கொஷின்ஸு ஸோ அதுவும் நான் போடுறேன். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கொஷின் நம்பர்ஸ் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஷின் நம்பர் தெரிஞ்சிடும். லாங் ஆன்சர் கொஷின்ஸ் 3rd ரோம் லெட்டரில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் தான் J.J. Thomson எக்ஸ்பெரிமெண்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் த மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் டு டெட்டர்மைன் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது, ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் நம்பர் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 2ஆக இருக்குது. இந்த 2 கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, derive the equation for the radius of the orbit of a electron and its velocity using Bohr atom model. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ கொஷின் இந்த கொஷின் புக்கினில் இருக்கக்கூடிய கொஷின் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் வந்துச்சுன்னா மறக்காமல் எழுதிருங்க. ரேடியஸ் கேட்குறாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ இது தனித்தனியாகவும் கேட்கலாம், இது ரெண்டும் சேர்ந்தும் கேட்கலாம். 3 மார்க்ஸில் கேட்கும்போது தனியாக கூட கேட்கறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது புக்கின் கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எப்படி நம்ம செகண்ட் சாப்டரில் ஒரு புக்கின் கொஷின் படிப்போம், சேம் அதே மாதிரி இதுலேயும் ஒரு புக்கின் கொஷின். ஸோ அது வந்து அங்கே எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இங்கே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். பப்ளிக்கில் கொண்டும் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த கொஷின் நீங்கள் மறக்காமல் படிங்க. ஸோ இந்த கொஷினில் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, புக் பேக்கில் இல்லை, நான் புக்கின் பேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கின் பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 153. நான் தமிழ் மீடியம் புக்கையுமே செக் பண்ணிவிட்டேன். சேம் அதே பேஜில் தான் இருக்குது. நீங்கள் அந்த பேஜ் கிட்டே போயிடுங்க. நான் கீழே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த பேஜில் இந்த மாதிரி கிளியராக இல்லை, பிளர்டாக இருக்குது. நீங்கள் உங்களோட பேஜில் போயிட்டு இந்த மாதிரி டயக்ராம் இருக்கிற பேஜுக்கு போயிடுங்க. எக்ஸாம்பிள் 9.2, அதாவது எடுத்துக்காட்டு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க 9.2. அதுக்கும் கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கீழே ரேடியஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். தமிழ் மீடியமில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஜ் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமோடு உங்களுக்கு வரும். ஸோ இதில் ரேடியஸ், வெலாசிட்டி ரெண்டுத்துக்கான டெரிவேஷனும் ஃபுல்லாக வரும். அந்த டெரிவேட்டிவ் பார்ட் நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இது ஒரு புக்கின் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது என்னென்னா nth ஆர்பிட் அப்படிங்கிறது ஆட் பண்ணி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதான். ரேடியஸ் ஆர் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இது nth ஆர்பிட்டோடது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அப்படின்னா அப்போ இந்த கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் மறக்காமல் படிச்சிருங்க, புக்கினில் இருக்குன்னு விடாதீங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பார்த்தீங்கன்னா, derive the equation for energy of an electron in the nth orbit. ஸோ இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். சேம் இதோட நான் சொன்ன பேஜ்லேயே அடுத்த கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் தான் வரும். ரேடியஸ் வெலாசிட்டிக்கு வந்திருக்கும், அதுக்கும் அடுத்தது எனர்ஜியை பற்றி ஒரு டெரிவேட்டிவ் பார்த்து ரொம்ப சின்ன பார்ட் தான், அதுவும் ஈஸியானது ஒன்று தான்.
பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிப்பீங்க, கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிப்பீங்க. 2 பேரையும் ஆட் பண்ணி டோட்டல் எனர்ஜியா குடுக்க போறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேட்டிவ் பார்ட்டா இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3யா இருக்கு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஸ்பெக்ட்ரல் லைன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இதில் எல்லா சீரீஸுமே லைமன் சீரீஸ், பீஃபன் சீரீஸ், பாஷ்கன் சீரீஸ், பால்மர் சீரீஸ்னு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா சீரீஸுமே எழுதிருங்க. இது உங்களோட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ஆ இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ அதை நல்லா ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு டக்குன்னு படிக்க முடியிற ஒரு கொஸ்டின் தான் 5th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்டெயின் அ லா ஆஃப் அ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே. ஸோ இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி டிகேன்னு கேட்டாலும் ஓகே, ரேடியோ ஆக்டிவிட்டின்னு கேட்டாலும் ஓகே, இதை தான் சொல்ல வராங்கன்றது நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எந்த கொஷின் எதுக்கான ஆன்சர்னே தெரியாமல் படிக்கிறீங்க. நான் அதுக்காக தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் படிக்கும்போது அதுக்கு அதர் நேம் என்னெல்லாம் இருக்குது அந்த கொஷினுக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு எப்படியெல்லாம் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் தான் இது. இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ எந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர் வித் அ பிளாக் டயக்ராம். ஸோ இது வந்து நீங்கள் 10th படித்ததே தான். 10th படித்ததை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு 10th பேசிக் நல்லா தெரிஞ்சது, நியூக்ளியர் ரியாக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா சேம் அதே தான் காம்போனன்ட்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களோட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 6th கொஷினோட புக் பேக் நம்பர் வந்து கொஷின் நம்பர் 10. 7th கொஷினோட புக் பேக் நம்பர் வந்து கொஷின் நம்பர் 15. ஸோ இந்த கொஷினையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனல் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 உங்களோட புக் பேக்கில் இருக்கிறது. அதாவது எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி வித் த மாஸ் நம்பர் யூஸிங் கிராஃப் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். இதுதான் உங்களோட 5th கொஷின் புக் பேக்கில் இருக்கிறது. இது ஆப்ஷனல் கொஷின். இது எல்லாமே நீங்கள் இந்த 7 கொஷினும் டாப் 7 கொஷின்ஸ் ஆஃப் லெசன் 9. இதை நீங்கள் எல்லாமே தரவு பண்ணிட்டீங்க. நல்லா எனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்க நான் ஸ்டார்ட் ஆரம்பித்தேன் அப்படின்னா எண்டு வரைக்கும் எனக்கு கடற்கடன்னு ஆன்சர் எழுத வரும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் உள்ள ஆப்ஷனல் கொஷின் தான் நான் ஃபஸ்ட்டு 5th ஒன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்பிட்வீனில் நிறையா 3 மார்க்ஸ் கூட இருக்குது இந்த லாங் ஆன்சர்ஸ்குள்ளேயுமே. ஸோ அந்த 3 மார்க்ஸ் எல்லாம் கூட நான் 3 மார்க்ஸில் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 5 மார்க்ஸாக எதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாப் 7 கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெவர் ஸ்கிப் கொஷின்ஸ் இந்த எல்லாமே கண்டிப்பாக படித்து ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட்டம் வரத்துக்குள்ளே 3 லெசனும் ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக முடிங்க. அடுத்த நான் வீடியோவில் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்குறேன். டீட்டெயில் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெடியாக இருங்க 3 மார்க்ஸ்க்காக. 3 மார்க்ஸ் குடிச்சோன்னா அதுவும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் அப்புறம் 1 மார்க் அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் மீதி இருக்கும். அதையும் பார்த்துலாம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ சொன்ன டைமுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நான் 7 போட்டேன், 8 போட்டேன். அது 2மே முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ 9ம் இப்போ போட்டாச்சு. 9யுமே படிச்சிருங்க. அடுத்து 3 மார்க்ஸ்க்கு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். We'll meet in the next video.